தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் கோர தாண்டவத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிர் பறிபோய் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஆறாத வடுக்களுடன் இழந்த உறவுகளுக்கு கண்ணீர் மல்க நினைவஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள வைரவன்குப்பம் கடற்கரையில் சுனாமி பேரலையால் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது இனி ஒரு பேரிடர் தாக்காமல் கடல் அன்னை பாதுகாக்க வேண்டி மெழுகுவர்த்தி ஏந்தியும் கடலில் மலர் தூவி பால் ஊற்றியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி கடற்கரை அருகே உள்ள தேவாலயத்தில் அதிகாலையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. பின்னர் பெண்கள் மௌன ஊர்வலமாக சென்று இறந்தவர்களின் நினைவிடத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் மாவட்டம் முதுநகர் சிங்காரத்தோப்பில் உள்ள சுனாமி நினைவு தூணுக்கு உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் மீனவர்கள் ஊர்வலமாக சென்று கடற்கரையில் அஞ்சலி செலுத்தினர். இதனால் கடலூர் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டுத்துறை கடற்கரையில் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்கரையில் சங்குக்குழி மீனவர் சங்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பேசிய அச்சங்கத்தின் தலைவர் இசக்கி முத்து, இனி ஒரு பேரழிவை இயற்கை தந்துவிடக் கூடாது என வேண்டி கடலில் மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தியதாக கூறினார்.